ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, நீங்கள் ஒரு ஏற்றுமதியாளர், குட்ஸ் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. சில சமயங்களில் குட்ஸை என்ன பண்ணிடுவாங்கன்னா, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது பையரும் ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லாட்டினா கஸ்டம்ஸ்லேயும் ரிஜெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் 4 முக்கியமான காரணங்கள் சொல்கிறேன். அதாவது குட்ஸை ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, 4 முக்கியமான காரணங்கள் இருக்குது. அதை நான் என்னென்னு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இதில் நம்பர் 1 ரீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குவாலிட்டி டீக்ரேடேஷன். அதாவது ப்ராடக்ட் குவாலிட்டி அண்டு ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். நீங்கள் இப்போ ஒரு ப்ராடக்ட் அனுப்புகிறீங்க, அது என்ன தான் ஹை குவாலிட்டியாக இருந்தால் கூட, நீங்கள் அனுப்பின அந்த சாம்பிள்ஸ், உங்கள் சாம்பிள்ஸை பார்த்து தான் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருப்பார். அந்த சாம்பிள்ஸில் நீங்கள் ஒன்று அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் அந்த சாம்பிள்ஸ் மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி வேறு ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா, உங்களுடைய பையர் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவார். இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரீஃபர் கண்டெய்னர் அப்படிம்பாங்க. அதில் அந்த டெம்பரேச்சர், கரெக்டான டெம்பரேச்சர் செட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெஜிடபிள்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா, அது கெட்டு போயிடக்கூடாது. கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு தேவையான அந்த ப்ராப்பர் டெம்பரேச்சரை அதுக்கு நம்ம கரெக்டான முறையில் செட் பண்ணியிருக்கணும் ஷிப்பிங் பண்ணுறவங்க. அப்போ அதில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? உங்களுடைய அந்த ஒரு குட்ஸு கெட்டு போயிடும். அப்போது இந்த மாதிரி ஆகிட்டாலும் பையர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குட்ஸை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் புவர் பேக்கேஜிங். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் பேக்கேஜிங் ரொம்பவே பக்காவாக இருக்கணும். அதாவது குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணி பேக்கிங் பண்ணியிருக்கணும். நீங்கள் ரொம்ப தின்னான ஏதோ ஒரு காட்டன் பாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தின்னான ஒரு பேக்கேஜிங், ஈஸியாக அது பிரேக்கபிள் பேக்கேஜிங்கில் இருந்துச்சுன்னா நிறைய ப்ராப்ளம் வரும். பிகாஸ் ஏன்னா நம்ம ஏற்றுமதி செய்கிறோம், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். அது ஒரு டிரான்சிட் பீரியடே பார்த்திங்கன்னா, சீலெலாம் அனுப்பினோம்னா ரொம்ப நாள் ஆகும். அதுக்கப்புறம் அதை ஹேண்டில் பண்ணுற அந்த மனுஷங்க அதை ரஃப்பாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போது ரஃப்பாக ஹேண்டில் பண்ணும்போது உங்களுடைய பேக்கேஜிங் உடஞ்சிடக்கூடாது. அப்போ அந்தளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியலை யூஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களுடைய குட்ஸ் எல்லாம் நீங்கள் பேக் பண்ணி அனுப்பணும். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. உங்களுடைய பேக்கேஜிங் சரியில்லைனாலும் குட்ஸை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அனுப்பணும்னு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் பேக்கேஜிங் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, சரியாக பண்ணியிருக்க மாட்டாங்க. சரியாக பேக்கேஜிங் பண்ணலன்னா அங்கே குட்ஸ் போய் சரியான முறையில் ரீச் ஆகாது. உங்கள் பையருக்கு நல்ல ஒரு உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ஒப்பீனியன் வராது. 2வது முக்கியமான காரணம் என்னென்னா, ரெகுலேட்ரி அண்ட் காம்ப்ளையன்ஸ் ஃபெயிலியர்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. லைக் ஒரு ஃபுட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இல்லாட்டினா ஹெல்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இல்லாட்டினா சேஃப்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இல்லாட்டினா என்விரான்மெண்டல் சர்டிஃபிகேட்ஸாக இருக்கலாம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் அவங்க கஸ்டம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குட்ஸை கிளியர் பண்ணுவாங்க. அந்த டைமில் இந்த கிளியரன்ஸ் நடக்கும்போது அவங்க அந்த நாட்டுக்கு என்ன நார்ம்ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அந்த டாக்குமெண்டேஷன்லாம் இருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் ப்ராப்பராக உங்கள் பையர்கிட்ட ஃபஸ்ட்டே கேட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்றத கரெக்டாக கேட்டுட்டு தான் நீங்கள் ஏற்றுமதி செய்யணும். அதில் நீங்கள் எந்தவித சர்டிஃபிகேட்ஸையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. 2வது லேபிளிங். நீங்கள் உங்களுடைய குட்ஸை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா லேபிளிங் பக்காவாக இருக்கணும். அகெயின் நீங்கள் உங்கள் பையர்கிட்ட தான் கேட்கணும், எந்த மாதிரி உங்களுக்கு லேபிளிங் வேணும், எந்த மாதிரி நாங்கள் அந்த ப்ராடக்டை பேக்கிங் பண்ணி தரணும். அந்த ப்ராடக்ட்டில் ஃபுட் ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ ஏதாவது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆரிஜின் என்ன, இந்த மாதிரி லேபிளிங் கரெக்டாக இருக்கணும். இந்த லேபிளிங்கும் நீங்கள் யார்கிட்ட தான் கேட்கணுன்னா உங்களுடைய பையர்கிட்ட தான் நீங்கள் கேட்டு நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பணும். இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு அடுத்தது அதை நீங்கள் சரியாக பண்ணல, லேபிளிங் சரியாக பண்ணலனாலும் குட்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறம் பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படிம்பாங்க. அதாவது பெஸ்ட் கண்டாமினேஷன், அதாவது இன்செக்ட்ஸ், ஏதாவது பூச்சி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ், பூச்சி அந்த கார்கோக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா குட்ஸை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்போது அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு ஃபியூமிகேஷன் சர்டிஃபிகேட்டு, இல்லாட்டினா பெஸ்ட் கண்ட்ரோல் கண்டாமினேஷன் சர்டிஃபிகேட்ஸ்,
இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட்ஸ் எடுத்து நீங்கள் உங்களுடைய குட்ஸோட நீங்கள் அனுப்பி வைக்கணும். அகைன் நீங்கள் உங்கள் பையர்கிட்ட ப்ராப்பராக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அவங்க நாட்டு கஸ்டம்ஸில் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்றத நீங்கள் தெளிவாக அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஏற்றுமதி பண்ணணும். அப்போது இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன்ஸ் சரியாக இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா குட்ஸை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. 3வது முக்கியமான காரணம் குட்ஸை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா டாக்குமெண்ட்ரி எரர் அண்டு கஸ்டம்ஸ் டிலே அப்படிம்பாங்க. டாக்குமெண்ட்ரி எரர்னால் என்ன? உங்களுடைய டாக்குமெண்டேஷனில் ஏதாச்சும் தவறுகள் இருக்குது. நீங்கள் ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ் அனுப்புவீங்க, அது வந்து பில் ஆஃப் லேடிங்காக இருக்கும், அதுக்கப்புறம் கமர்ஷியல் இன்வாய்ஸு, பேக்கிங் லிஸ்ட்டு, சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின், ஃபியூமிகேஷன் சர்டிஃபிகேட், ஃபைட்டோசானிட்டரி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ், ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ், எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் குட்ஸோடு வச்சு அனுப்புவீங்க. அப்படி அனுப்பும்போது அந்த டாக்குமெண்ட்ஸில் ஏதாச்சும் மிஸ்மேட்ச் ஆனாலோ இல்லை தவறுகள் இருந்தாலோ குட்ஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து டாக்குமெண்ட்ரி எரர். இன்னொன்று என்னென்னா எல்சி. டாக்குமெண்டேஷனில் எல்சியும் வரும். நீங்கள் லெட்டர் ஆஃப் கிரெடிட் யூஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னா அந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் உங்கள் பையர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த டேர்ம்ஸ் படி எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும். எல்சியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்சியில் நீங்கள் ஒரு கண்டிஷன்ஸை சொல்லி நீங்கள் அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் குட்ஸ் அனுப்பியிருக்கிறீங்க, டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கிறீங்கன்னா குட்ஸை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. அதுலேயே நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த நெக்ஸ்ட்டு என்னென்னா கஸ்டம்ஸ் டிலேஸ். குட்ஸு கஸ்டம்ஸில் இருக்கும், ஆனால் நீங்கள் கஸ்டம்ஸ் கேட்குற அந்த ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கொடுக்காமல் வச்சுருந்தாலோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ரீசன்ஸ்னால உங்களுடைய அந்த கேஒய்சி இல்லாட்டினா உங்கள் பையருடைய கேஒய்சி இதெல்லாம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த குட்ஸை அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு சர்டின் பீரியடுக்கு அப்புறமா அந்த டெமரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க ஒரு பெனல்ட்டி ஃபீ கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் நீங்கள் அந்த கஸ்டம்ஸையும் நீங்கள் ப்ராப்பராக என்ன பண்ணணும்னா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதெல்லாம் நீங்கள் முன்னக்கூடியே எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சிஹெச்ஏ ஏஜென்ட்டு, கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட்டை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பரான டாக்குமெண்டேஷனோட தான் ஏற்றுமதி செய்யணும். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில். 4வது முக்கியமான ஒரு காரணம் இந்த கமர்ஷியல் அண்டு மார்க்கெட் சேஞ்சஸ் அப்படிம்பாங்க. அதாவது சடனாக மார்க்கெட்டில் அந்த ப்ரைஸ் வந்து ஒரு ஹையர் ப்ரைஸ் ஆகிடலாம் அவங்க கண்ட்ரியில். இல்லாட்டினா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற டைமில் திடீர்னு ஆர்டர் போட்ட ஒரு டைமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அந்த ஒர்க்கு நீங்கள் ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ப்ராசஸிங் காஸ்ட்லாம் கூடியிருக்கும். இந்த மாதிரி ஹை காஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா பே பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கு இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பையரே வந்து ஒரு ஃபேக் பையராகவும் இருக்கலாம். அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஏற்றுமதியில் என்னென்னா குட்ஸு பல காரணங்களால் நீங்கள் ஏற்றுமதி செய்ய போகிற குட்ஸு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் இப்போவே உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன் என்னென்ன காரணங்களாலலாம் உங்கள் குட்ஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு. அப்போ இவ்வளவு ரிஸ்க் இருக்கக்கூடிய இந்த ஏற்றுமதி தொழிலில் நீங்கள் பேமெண்ட்டு வாங்காமல் ஏற்றுமதி செய்யவே செய்யாதீங்க. பேமெண்ட்டு வாங்காமல் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக மாட்டிக்கிடுவீங்க. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால குட்ஸ் வந்து அது வந்து கஸ்டம்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டாலும் சரி, இல்லாட்டினா உங்கள் பையர்கிட்ட போயிட்டாலும் சரி, உங்களுக்கு பேமெண்ட்டு வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அன்லெஸ் நீங்கள் அங்கே ஒரு ஆள் வச்சு நீங்கள் ப்ராப்பராக அவங்கள மானிட்டர் பண்ணுறதுக்கு, அவங்க ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்து பேசுகிறதுக்கு, இந்த மாதிரி நீங்கள் அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் ஃபாரினில் வச்சுருந்தா மட்டும்தான் இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு அங்கே ஃபாரினில் ஆளே இல்லை, யாருமே இல்லை, நான் இங்கே இருந்து தான் பையரை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன், ஆன்லைனில் தான் அனுப்ப போகிறேன் அப்படின்னா பேமெண்ட்டு வாங்காமல் யாருக்கிட்டேயுமே எக்ஸ்போர்ட்டே பண்ணாதீங்க. இல்லாட்டினா ப்ராப்பர் எல்சி வாங்குங்க. அந்த எல்சி கரெக்டான எல்சியான்னு செக் பண்ணுங்கள். பேங்க்கில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அந்த எல்சிக்கு நான் வந்து பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கள். இசிஜிசி ஆஃபீஸில் போய் பேசுங்க. ஸோ 100% நீங்கள் அந்த எல்சி வந்து கன்ஃபார்ம்டு எல்சி, அது வந்து ஒரு ஃபேக் கிடையாது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு அந்த பையரும் ஜென்யூன்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்சி மூலமாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்படி இல்லாட்டினா சைனீஸுடைய பேமெண்ட் டேர்ம் தான். சைனீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் பேமெண்ட் வந்தால் மட்டும்தான் ஏற்றுமதியே பண்ணுவாங்க. இல்லாட்டினா குட்ஸை எக்ஸ்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபுல் பேமெண்ட்டு கேஷ் இன் ஹேண்டு ஃபுல்லாக கொடுத்தா தான். டொமஸ்டிக்கில் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் சைனாவில் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஃபுல் பேமெண்ட் வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க. இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சரக்கை மட்டும்
பணம் வாங்காமல் நீங்கள் யாருக்கும் அனுப்பிடாதீங்க. எக்ஸ்போர்ட்டே பண்ணாட்டினா கூட பரவாயில்ல, உங்கள் பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஏற்றுமதி தொழில் நான் மெம்பர் ஒன்லி வீடியோஸ் மூலமாக டீச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போது இந்த ப்ளேயால் நான் கிளிக் பண்ணுறேன். நம்ம மெம்பர் ஒன்லி வீடியோஸில் என்னென்ன வீடியோஸ்லாம் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஸ்டெப் 20, ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 20 வரைக்கும் சம் வீடியோஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஸ்டெப் 1, ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 20 வரைக்கும் சம் வீடியோஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் மூலமாக நீங்கள் எப்படி ஏற்றுமதி தொழில், அதாவது ஒரு குட்ஸை எப்படி இந்தியாவிலேருந்து அப்ராடுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக கற்றுக்க முடியும். இது தவிர நீங்கள் பார்க்குறீங்க நிறைய வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், எப்படி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட 70+ வீடியோஸ் மெம்பர் ஒன்லி வீடியோஸ் இருக்குது. நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தே ஏற்றுமதி தொழில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கற்றுக்க முடியும். அதாவது பையரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி கொரியர் மூலமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஏர் ஷிப்மெண்ட் பண்ணணும், எப்படி சி ஷிப்மெண்ட் பண்ணணும், எல்லா தகவல்களும் முழுமையாக நம்மளுடைய மெம்பர் ஒன்லி வீடியோஸ் மூலமாக நான் டீச் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் கற்றுக்கலாம் ஏற்றுமதி தொழில். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன்.